ஆதவர்ஜனா எப்போவுமே ஒரு ஆகப்பெரும் டுபாக்கூன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே பேட்டி கொடுக்காம சேனல்காரனை காசை கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து நான் டெல்லியில் இருக்கேன் அங்கே வந்து என்னை பேட்டி எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கடந்த காலத்தில் பண்ணதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. 2 சேனல்காரன் யாருன்னே எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒரு ஆளை போய் டெல்லியில் போய் பேட்டி எடுத்தாங்க. ஏன்னா ஓசிட்டேன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தா அவங்க போயிடுறாங்க. போய் அங்கே போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்து போட்ட காலம்லாம் உண்டு இதே போன வருஷம். ஸோ அந்த மாதிரி ஆதவர்ஜனா வந்து ஒரு பெரிய சீன் பார்ட்டி டுபாக்கூர், புரியுதா? அந்த மனநிலை கொண்ட அந்த அணில் குஞ்சுகளுக்கு அவன் பெரிய ஸ்டாராக இப்போ அவர்களே வந்து தாவேகாவில் இருக்கிறவங்களே கூட இப்போ ஆதவர்ஜனா தான் ஒரு சனியன்னு நினைக்கிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? இல்லை ஒருத்தர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களே சார், இவர்னால தான் பிரச்சனை, இல்லை ஆனந்த் அவர்களால் தான் பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அடுத்த வீடு கூட தெரியாது அவனுக்கு. அவங்க தான் வந்து அந்த ரசிகர் மன்றத்தில் ஏறி பாலாபிஷேகம் பண்ணவன், கம்பியில் ஏறினவன், வேலியில் ஏறி குதிச்சவன், தேட்டருக்கு தீ வச்சவன், சீட்டை கழிச்சவன் தான் இப்போ அதில் இருக்கான். ஸோ அவங்க வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுன்னு ஆனால் சொல்கிறது சரியா சார்? ஏன்னா அவங்களும் ஒரு கட்டத்தில் பக்குவப்பட்டு வந்துருவாங்களே, எல்லா கட்சியும் ஏதோ ஒரு இடத்துல வரும்போது வெளியில் போயிடுவான்.